ओम शांति 29/5/2024 बाप दादा मधुबन मुरली 29/5/2024। मीठे बच्चे याद मिलती है। जो बच्चे प्यार से बाप को याद करते हैं उनकी कशिश बाप को भी होती है। இனிமையான குழந்தைகளை நினைவினால் நினைவு கிடைக்கிறது. எந்த குழந்தைகள் அன்போடு பாபாவை நினைவு செய்கிறார்களோ அவர்களிடம் பாபாவிற்கும் கவர்ச்சி ஏற்படுகிறது. प्रश्न, तुम्हारा परिपक्व अवस्था की निशानी क्या है? उस अवस्था को पाने के पुरुषार्थ सुनाओ. உங்களுடைய பரிபக்குவ முதிர்ந்த நிலையின் அடையாளம் என்ன? அந்த நிலையை அடைவதற்கான முயற்சி தான் என்ன? उत्तर, जब तुम बच्चों को परिपक्व अवस्था होगी तो सब कर्मेंद्रियाँ शीतल हो जाएगी. कर्मेंद्रिय से कोई उल्टा कर्म नहीं होगी. अवस्था अचल अडोल बन जाएंगे. इस समय की अडोल अवस्था से 21 जन्म के लिए कर्मेंद्रिय वश हो जाएगी. इस अवस्था को पाने के लिए अपनी जांच रखो. नोट करने से सावधान रहेगी. योग बल से ही कर्मेंद्रिय को वश करना है. योग ही तुम्हारा अवस्था को परिपक्व बनाएगा. எப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு முதிர்ந்த நிலை ஏற்படுகிறதோ அப்போது அனைத்து கர்மேந்திரியங்களும் குளிர் சென்றுவிடும். கர்மேந்திரியங்கள் மூலம் எந்த ஒரு தலைக்கான கர்மமும் நடைபெறாது. மனநிலையும் ஆழாது அசையாததாக ஆகிவிடும். இச்சமயத்தின் அசையாத மனநிலை மூலமாக 21 பிறவிகளுக்கு கர்மேந்திரியங்கள் வசமாகிவிடும். இந்த நிலையை அடைவதற்காக தன்னை சோதித்தறிந்து குறித்து கொள்வதன் மூலம் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். யோக பலத்தின் மூலம் கர்மேந்திரங்களை வசப்படுத்த வேண்டும். யோகம்தான் உங்களது மனநிலை முதிர்ச்சி அடைந்ததாக ஏற்படுத்துகிறது. ஓம் சாந்தி. ये है याद की यात्रा. सभी बच्चे इस यात्रा पर रहते हैं. सिर्फ तुम यहाँ नज़दीक में हो. जो जहाँ भी हैं बाप की याद में करते हैं तो वह ऑटोमेटिकली नज़दीक आ जाते हैं. जैसे चंद्रमा के आगे कोई सितारे बहुत नज़दीक होते हैं, कोई बहुत चमकते हैं, कोई नज़दीक कोई दूर भी होते हैं. देखने में आता है ये स्टार बहुत चमकता है, ये बहुत नज़दीक है, ये तो चमकता ही नहीं. तुम्हारा भी गायन है. तुम हो ज्ञान और योग के सितारे. ज्ञान सूर्य मिला है बच्चों को. बाप बच्चों को ही याद करते हैं. जो सर्विसेबल बच्चे हैं बाप का ही सर्वशक्तिवान, बाप ही सर्वशक्तिवान हैं. उस बाप को ही याद करते हैं तो याद से याद मिलती हैं. जहाँ जहाँ जैसे जैसे सर्विसेबल बच्चे हैं तो ज्ञान सूर्य बाप का उनको याद करते हैं. बच्चे भी याद करते हैं. இது நினைவு யாத்திரை. குழந்தைகள் அனைவரும் இந்த யாத்திரையில் உள்ளார்கள். நீங்கள் மட்டுமே இங்கு அமர்ந்து இருக்கிறீர்கள். யார் யார் எங்கெங்கே இருந்தாலும் பாபாவை நினைவு செய்கின்றனர். அவர்கள் தாமாகவே அருகில் வந்து விடுகிறார்கள். எப்படி சந்திரனுக்கு முன் சில நட்சத்திரங்கள் மிக அருகில் உள்ளன. சில மிகவும் பிரகாசிக்கின்றன, சில அருகில் இருந்தாலும் சில தொலைவில் உள்ளன. பார்ப்பதற்கு இந்த நட்சத்திரம் மிகவும் ஜொலிக்கிறது போல் தெரிகிறது. இது மிக அருகில் உள்ளது. இதுவோ ஜொலிப்பதே இல்லை. உங்களுடைய மகிமையும் பாடப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஞானம் மற்றும் யோக நட்சத்திரங்கள். குழந்தைகளுக்கு ஞான சூரியன் கிடைத்துள்ளார். பாபா குழந்தைகளை தான் நினைவு செய்கிறார். யார் சேவாதாரி குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களை சர்வ சக்திவான் பாபாவை நினைவு செய்கிறார். நினைவின் மூலம் நினைவு கிடைக்கிறது. எங்கெங்கே இது போன்ற சேவாதாரிகள் குழந்தைகள் இருக்கிறார்களோ ஞான சூரியன் பாபாவும் அவர்களை நினைவு செய்கிறார். எந்த குழந்தைகள் பாபாவை நினைவு செய்வதில்லையோ அவர்களை பாபாவும் நினைவு செய்வதில்லை என்று சொல்கிறார். बच्चे भी याद करते हैं. जो बच्चे याद से ही करते हैं उनको बाप भी याद करते हैं. उनको बाप भी याद नहीं पहुंचती है, याद से ही याद मिलती है. बच्चों को भी याद करना ही है. बच्चे पूछते हैं बाबा आप हमको याद करते हो? बाप कहते हैं क्यों नहीं. इस रीति से बाप को नहीं याद करती. जो जास्ती पवित्र हैं और बाप से बहुत प्यार हैं, जो कशिश भी ऐसे रहते हैं. अरे का अपने से पूछो कि हम कहाँ तक बाबा को याद करते हैं. ये कि बाप याद से ही रहने में फिर ये तुम्हारी पुरानी दुनिया भूल जाती है. बाप को ही याद करते करते जाकर मिलते हैं. अब मिलने का समय आया हुआ है. ड्रामा का राज बाप समझाते हैं. बाप आते हैं, आकर बच्चों को अपना रूहानी बच्चा बनाते हैं. पतित से पावन कैसे बने तो सिखाते हैं. बाप तो एक ही है, उनको सब याद करते हैं. परंतु याद सबको नंबरवार अपना अपना पुरुषार्थ अनुसार ही मिलता है. அவர்களுக்கு பாபாவை நினைவு போய் சேர்வதில் நினைவின் மூலம் நினைவு நிச்சயமாக கிடைக்கிறது. குழந்தைகளும் கூட நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகள் கேட்கிறார்கள் பாபா நீங்கள் எங்களை நினைவு செய்கிறீர்களா? பாபா சொல்கிறார் ஏன் இல்லாமல். இந்த முறையில் பாபா ஏன் நினைவு செய்வதில்லை? யார் மிகவும் பவித்திரமாக இருக்கிறார்களோ மற்றும் பாபாவிட மிகவும் பிரியமானவர்கள் இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு பாபாவை கௌரவம் செய்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ளுங்கள்.
நாம் எந்த அளவு பாபாவை நினைவு செய்கிறோம். ஒருவர் நினைவில் இருப்பதன் மூலம் இந்த பழைய உலகம் மறந்து போகும். பாபாவே நினைவு செய்து சென்று கொண்டிருந்த போது சென்று சந்திக்கிறார்கள். இப்போது சந்திப்பதற்கான சமயம் வந்துவிட்டது. டிராமாவின் ரகசியம் பாபா புரிய வைத்திருக்கிறார். பாபா வருகிறார், வந்து குழந்தைகளை தன்னுடைய ஆன்மீக குழந்தைகளாக ஆக்கிக் கொள்கிறார். தூய்மை இல்லாததிலிருந்து எப்படி தூய்மையாக்குவது என்பதை கற்றுத்தருகிறார். பாபாவோ ஒருவர் தான், அவரையே அனைவரும் நினைவு செய்கின்றனர். ஆனால் கர்மாதீத் நிலையும் கூட அவ்வாறே இருக்கிறது. எந்த அளவு நினைவு அனைவருக்கும் நம்புவார் அவரவர் புருஷார்த்தின் அனுசாரம் கிடைக்கிறது. எந்த அளவிற்கு அதிகமாக நினைவு செய்கிறார்களோ அவ்வளவே அவரை பாபா நின்று தோற்றமும் நினைவும் செய்கிறார்களோ அந்த அளவுக்கு கர்மேந்திரங்களும் சஞ்சலம் என்று இருக்கும். கர்மேந்திரியங்கள் அதிகமாக சஞ்சலம் அடைக்கின்றனவா இல்லையா என்று பார்க்க வேண்டும். இதுதான் மாயை ஏற்படுகிறது. जितना बहुत याद करेंगे वही जिसमें सामने खड़े हैं कर्मातीत अवस्था ऐसे ही होनी है. जितना याद करेंगे कर्मेंद्र चंचल नहीं होगी. कर्मेंद्र चंचल बहुत होती है तो इसमें माया कहाँ जाता है. कर्मेंद्र से कुछ भी खराब कर्म नहीं करना है. जहाँ योग बल का कर्मेंद्र को वश करना है वो लोग दवाइयों से वश करते हैं. बच्चे कहते हैं बाबा ये क्यों नहीं वश होता है. बाप कहते हैं तुम जितना याद करेंगे उतना कर्मेंद्र वश हो जाएगी. इसको कहा जाता है कर्मातीत अवस्था. यह सिर्फ यात्रा से ही होता है. इसलिए भारत को भी प्राचीन राजयोग गाया हुआ है. सो भी भगवान ही सिखलाते हैं अपने के बच्चे को. इनमें ही विकारी कर्मेंद्रियों पर योग बल से जीत पाने का पुरुषार्थ करते हैं. संपूर्ण पिछाड़ी में होगी. जब परिपक्व अवस्था होगी फिर वह कोई कर्मेंद्र चंचल नहीं होगी. अभी चंचलता का बंद होने से भी 21 जन्मों के लिए कोई भी कर्मेंद्र धोखा नहीं देंगे. 21 जन्म के लिए कर्मेंद्र वश हो जाती है. பாபா சொல்கிறார், கர்மேந்திரங்களை எந்த ஒரு தீமை கர்மமும் நடைபெறக்கூடாது. இங்கே யோக பலத்தால் கர்மேந்திரங்களை வசப்படுத்த வேண்டும். அவர்களோ மருந்துகளால் வசப்படுத்துகிறார்கள். குழந்தைகள் கேட்கிறார்கள், பாபா இவை ஏன் வசமாவதில்லை. பாபா சொல்கிறார், நீங்கள் எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு கர்மேந்திரங்களும் வசமாகிவிடும். இது கர்மாதீத்த அவஸ்தா என அழைக்கப்படுகிறது. இது நினைவு யாத்திரையின் மூலமாக மட்டுமே ஏற்படுகிறது. அதனால் பாரதத்தின் புராதன ராஜயோகம் என்று பாடப்பட்டுள்ளது. அதை பகவான் தான் கற்றுத்தருகிறார். பகவான் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறார். நீங்கள் இந்த விகாரி கர்மேந்திரங்களை யோக பலத்தின் மூலம் வெற்றி கொள்ளும் முயற்சி செய்ய வேண்டும். கடைசியில் முழுமை அடைந்து விடுவீர்கள். எப்போது பரிபக்குவம் அவஸ்தா முதிர்ந்த நிலை ஏற்படுகிறதோ பிறகு எந்த ஒரு கர்மேந்திரமும் சஞ்சலம் ஏற்படுத்தாது. இப்போது சஞ்சல முடிவிற்கு வருவதன் மூலம் 21 பிறவிகளுக்கு எந்த கர்மேந்திரமும் ஏமாற்றம் தராது. 21 பிறவிகளுக்கு கர்மேந்திரங்கள் வசமாகி விடுகிறது. सबसे मुख्य है काम. याद करते करते कर्मेंद्रियों को वश हो जाती है. अभी कर्मेंद्रियों को वश करने से आधा कल्प के लिए इनाम मिलता है. वश नहीं कर सकते तो फिर पाप रह जाता है. तुम्हारे पाप योग बल से ही कटते जाएंगे. तुम पवित्र होते जाएंगे. ये है नंबर 1 सब्जेक्ट. बुलाते भी हैं पवित्र से पावन होने के लिए, तो बाप भी ही आकर पावन बनाते हैं. பாபா சொல்கிறார், வசப்படுத்தவில்லை என்றால் இப்போது கர்மேந்திரங்களை வசப்படுத்துதல் மூலம் அரை கல்பத்திற்கு வெகுமதி கிடைத்து விடுகிறது. வசப்படுத்தவில்லை என்றால் பிறகு பாவங்கள் இருந்துவிடும். உங்கள் பாவங்கள் யோக பலத்தினால் நீங்கி கொண்டே செல்லும். நீங்கள் தூய்மை அடைந்து கொண்டே செல்வீர்கள். இது முதல் நம்பர் பாடமாகும். தூய்மை இல்லாமல் இருப்பதிலிருந்து பாவனமாக்குவதற்காக அழைக்கிறார். ஆக பாபா வந்து தான் தூய்மையாக்குகிறார். बाप ही नॉलेज पर बाप कहते हैं अपने को आत्मा समझे बाप को याद करो. ये भी नॉलेज है. एक है योग बल की नॉलेज, दूसरा है 84 जन्म का चक्र की नॉलेज. 2 नॉलेज है. फिर उसमें दैवगुण ऑटोमेटिकली मर्ज हो जाती है. बच्चे जानते हैं हम मनुष्य से देवता बनते हैं तो दैवगुण भी जरूर धारण करना है. अपनी जांच करनी है. नोट करने से अपना ऊपर सावधान रखेंगे. अपनी जांच रखेंगे तो कोई भी भूल नहीं हो सकती. बाप खुद कहते हैं मामेकम याद करो. तुमने ही मुझे बुलाए है क्योंकि तुम जानते हो बाबा पति से पावन हैं, पतित पावन हैं. जब आते हैं तभी ही ये डायरेक्शन देते हैं. अब इस डायरेक्शन पर अमल करना है आत्माओं का. तुम पाठ बजाते हो इस शरीर द्वारा, तो बाप को भी जरूर इस शरीर में आना पड़ता है. ज्ञानम दान பாபா ஞானம் நிறைந்தவர். பாபா சொல்கிறார், தன்னை ஆத்மா என உணருங்கள், பாபாவை நினைவு செய்யுங்கள். இதுவும் ஞானமாகும். ஒன்று யோகத்தின் ஞானமாகும், மற்றொன்று 24 பிறவிகளின் சக்கரத்தினுடைய ஞானமாகும். 2 ஞானம் உள்ளது. இதில்
அதில் தெய்வீக குணங்கள் தானாகவே அடங்கிவிடுகிறது. குழந்தைகள் அறிவார்கள், நாம் மனிதர்களது தேவதையாகிறோம் என்றால் தெய்வீக குணங்களையும் அவசியம் தாரணை செய்ய வேண்டும். தன்னை சோதித்தறிய வேண்டும். குறித்து வைப்பதன் மூலம் தன் மீது எச்சரிக்கையுடன் இருப்பீர்கள். தன்னை சோதித்தறிவதால் எந்த ஒரு பிழையும் ஏற்படாது. பாபா தாமே சொல்கிறார், என்னையே நினைவு செய்யுங்கள், நீங்கள் தான் என்னை அழைத்தீர்கள், ஏனெனில் நீங்கள் அறிவீர்கள். பாபா பத்தித்த பாவனர், அவர் எப்போது வருகிறாரோ அப்போது தான் இந்த கட்டளையும் தருகிறார். இப்போது இந்த கட்டளையை ஆத்மாக்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். நீங்கள் இந்த சரீரத்தின் மூலம் பாகத்தினை நடிக்கிறீர்கள். ஆகவே பாபாவும் கூட அவசியம் இந்த சரீரத்தில் வர வேண்டியிருக்கிறது. இவை மிக அற்புதமான விஷயங்கள் என்று பாபா கொடுக்கிறார். तो ये भी तुम डायरेक्शन देते हो, अब तुम डायरेक्शन पर अमल करना है आत्माओं का। तुम पार्ट बजाते इस शरीर द्वारा, तुम बाप को ही जरूर इस शरीर का आना पड़े। ये बहुत वंडरफुल बात है। त्रिमूर्ति का चित्र कितना क्लियर है। ब्रह्मा तपस्या कर ये बनते हैं, फिर 84 जन्मों के बाद ये बनते हैं। ये भी बुद्धि में याद में रहे कि हम ब्राह्मण से देवता से फिर 84 जन्म का चक्कर लगा है। अब फिर देवता बनने के लिए ही आए हैं। जब देवता का डिनास्टी पूरी हो जाती है तो भक्ति मार्ग में भी बहुत प्रेम से उनको याद करते हैं। अब वह बाप तुमको यह पद पाने के लिए युक्ति बताते हैं। याद भी बहुत सहज है। सिर्फ सोने के बर्तन चाहिए। कितना पुरुषार्थ करेंगे उतने ही पॉइंट्स इमर्ज होते रहेगी। திருமூர்த்தியின் சித்திரம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. பிரம்மா தபஸ்யா செய்து இப்படி தேவதை ஆகிறார். பிறகு 84 பிறவிகளுக்கு பின் இவ்வாறு ஆகிறார். இதுவும் புத்தியில் இருக்க வேண்டும். நாம் பிராமணரிலிருந்து தேவதை ஆகிறோம். பிறகு 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுற்றி வருகிறோம். இப்போது மீண்டும் தேவதையாவதற்காக வந்துள்ளோம். எப்போது தேவதைகளின் ராஜ்யம் முடிவடைகிறதோ அதன் பின் பக்தி மார்க்கத்தில் கூட அவர்களை மிகுந்த அன்புடன் நினைவு செய்கிறார்கள். இப்போது அந்த தந்தை உங்களுக்கு இந்த பதவி அடைவதற்காக யுக்தி சொல்கிறார். நினைவு செய்வதும் மிக சுலபமானதாக இருக்கிறது. தங்கத்திலான பாத்திரத்தில் மட்டும்தான் ஞானம் நிற்கிறது. தூய புத்தி வேண்டும். எவ்வளவு புருஷார்த்தம் செய்வீர்களோ அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸுகள் கருத்துக்கள் வெளிப்படும். ஞானமும் நல்லபடியாக சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள். பாபா நமக்குள் பிரவேசமாகி முரளி சொல்லிக் கொண்டிருப்பதை உணர்வீர்கள். ज्ञान की अच्छे सुनाते रहेंगे, समझेंगे जैसे कि बाबा हमारा प्रवेश कर मुरली चला रहे हैं। बाबा भी बहुत मदद करते हैं, औरों को भी कल्याण करना है। वे है ड्रामा में नूंद है। एक सेकंड ना मिले दूसरे से टाइम पास होता जाता है। इतना वर्ष इतना मास ऐसे पास होते हैं। शुरू से लेकर टाइम पास होते आया है। ये सेकंड फिर 5000 वर्ष बाद ही रिपीट वो करेंगे। ये भी अच्छी रीति समझाना है और बाप को याद करना है। जिसने विक्रम विनाश होगा, जिससे विक्रम विनाश होगा और कोई उपाय ही नहीं है। जितना समय जो कुछ करते आए हैं वो वे सब ये थी भक्ति। कहते भी भक्ति का फल भगवान देगा। क्या फल देगा, कब और कैसे देगा, ये कुछ भी पता नहीं है। बाप जब फल देने के लिए आए हैं तब लेने के लिए और देने वाले ही इकट्ठा हो। ड्रामा का पार्ट आगे चलता जाता है. பாபா மிகவும் உதவி செய்கிறார். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதுவும் டிராமாவில் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வினாடி போல அடுத்த வினாடி இருக்காது. நேரம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. இத்தனை வருடங்கள், இத்தனை மாதங்கள் எப்படி கடந்து செல்கின்றன. ஆரம்பத்திலிருந்து நேரமானது கடந்து சென்றே கொண்டே இருக்கிறது. இந்த வினாடி மீண்டும் 5-6 வருடங்களுக்கு பிறகு வரும். இதையும் நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அதன் மூலம் பாவ கர்மங்கள் விநாசமாகும். வேறு வழி எதுவும் கிடையாது. இவ்வளவு காலம் என்னென்ன நினைவு செய்து வந்தீர்களோ அவை அனைத்தையும் பக்தியே ஆகும். பக்தியின் பலனை பகவான் தருகிறார் என்று சொல்லவும் செய்கிறார்கள். என்ன பலன் கொடுப்பார், எப்போது கொடுப்பார், இது பற்றி எதுவும் தெரியாது. பாபா எப்போது பலனை தருவதற்காக வருகிறாரோ அப்போது கொடுப்பவரும் பெற்றுக்கொள்பவரும் சேர்ந்தாற்போல் கூடியிருக்க வேண்டும். டிராமாவின் பாகம் முன்னே சென்று கொண்டிருக்கிறது. முழு நாடகமும் இது கடைசி ஜென்மமாகும். சிலர் சரீரத்தை வேண்டிய இருக்கிறது. ड्रामा का पार्ट आगे चलता जाता है. सारा ड्रामा का अभी ये है अंतिम लाइफ. हो सकता है कोई शरीर भी छोड़ दे और कोई पार्ट बजाता है तो जन्म भी लेते रहते हैं. जिसका बहुत हिसाब किताब होगा तो जन्म भी ले सकते हैं. जिसका बहुत पाप होंगे तो घड़ी घड़ी ये जन्म लेकर दूसरा तीसरा जन्म लेते छोड़ते रहेंगे. गर्भ में गया, दुख बोया, फिर शरीर छोड़ दिया, दूसरा जन्म लिया. काशी कलवेट में भी ये हालत होती है. पाप फिर बहुत है, पाप सर पर बहुत है, योग बल तो है ही नहीं. काशी कलवेट काना ही ये है अपने शरीर का घात करना. आत्मा भी समझती है ये घात करते हैं. कहते भी हैं बाबा आप आएंगे तो हम पाप
आप पर बलिहार हो जाएंगे। बाकी भक्ति मार्ग के बलि चढ़ना है। ये भक्ति तो होती है दान पुण्य तीर्थ आदि। जो कुछ भी करते हैं वे किसका लेन देन करके ले होते हैं? पाप आत्माओं से। பாபா சொல்கிறார், இன்னொரு பாபா சொல்கிறார், இது கடைசி ஜென்மாகவும் சிலர் சரீரத்தை விட வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு பாகத்தை நடிப்பதற்காக பிறவி எடுக்க முடியும். யாருக்காவது அதிகமாக கணக்கு வழக்கு இருக்கிறது என்றால் அதை தீர்த்து கொள்ள பிறவி எடுக்க வேண்டியது இருக்கிறது. யாருக்காவது அதிகமாக பாவங்கள் இருந்தால் அடிக்கடி ஒரு ஜென்மம் எடுத்து பிறகு இரண்டாவது மூன்றாவது என்ற ஜென்மங்களும் எடுத்துக்கொண்டு விட்டு இருப்பார்கள். கர்ப்பத்தில் போய் துக்கம் அனுபவித்தாயிற்று. பிறகு அடுத்த ஜென்மம் எடுத்து விடுவார்கள். காசி கல்வெட்டிலும் இந்த நிலைமைதான். பாவங்கள் தலை மீது நிறையவே இருக்கிறது. யோக பலமோ இல்லை. காசி கல்வெட்டில் பலியாவது என்றால் தன் சரீரத்தையும் பலி கொடுப்பதாகும். தற்கொலை செய்து கொள்கிறோம் என்பது ஆத்மாவுக்கும் புரிந்திருக்கிறது. சொல்லவும் செய்கிறார்கள், பாபா நீங்கள் வருவீர்களே, ஆனால் உங்கள் மீது பலியாவோம் என்று. மற்றபடி பக்தி மார்க்கத்தில் பலியிடுகிறார்கள். அது பக்தி விடுபடுகிறது. நான் புண்ணியம் தான புண்ணியம் தீர்த்த யாத்திரை முதலில் என்னென்ன செய்கிறார்களோ அதெல்லாம் யாரோடு கொடுக்கல் வாங்கல் ஆகிறது என்று பாபா கூறுகிறார். पापात्माओं से रावण राज्य है। बाप कहते हैं खबरदारी से काम लेन देन करना है। कोई खराब काम में लगाए तो फिर सर पर बोझ बढ़ जाएगा। दान पुण्य भी बड़ा खबरदारी से चल करना होता है। गरीबों को तो अन्न और कपड़े का दान किया जाता है। वह आजकल धर्मशाला आदि बना कर देते हैं। शाहूकारों के लिए तो बड़े बड़े महल रहते हैं। गरीबों के लिए तो झोपड़ियाँ। वह गंदे नाले के आगे रहते हैं। उस कचड़े से खाद बनती है तो किसकी है? जिस पर फिर खेती आदि करते हैं। सतयुग में तो ऐसे किचड़े आदि पर खेती होती ही नहीं। वहाँ तो नई मिट्टी होती है। उनका नाम ही है पैराडाइज। नाम भी गाया हुआ है फुकराज परी सब्बज परी। रतन हैं। कोई कितना सर्विस करते हैं, कोई कितना करते हैं, कोई करते हैं, हम सर्विस नहीं करते हैं। बाप के रतन भी है तो सभी के, परंतु इसमें भी नंबरवार पुरुषार्थानुसार जो फिर पूजे जाते हैं. பாபா சொல்கிறார், எச்சரிக்கையோடு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். எப்போதாவது நீங்கள் கெட்ட காரியம் செய்துவிட்டால் பாவ சுமை தலைமீது ஏறிவிடும். தானம் புண்ணியம் கூட எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியுள்ளது. ஏழைகளுக்கோ உணவு மற்றும் உடை தானமாக கொடுக்கப்படுகிறது. அல்லது இதெல்லாம் தர்மசாலைகள் முதலான அமைத்து தருகிறார்கள். செல்வந்தர்களுக்கோ பெரிய பெரிய மாலைகள் உள்ளன. ஏழைகளுக்கோ குடிசைகள். அவர்களோ அழுக்கான சாக்கடைக்கு எதிரில் அவர்கள் வசிக்கிறார்கள். அந்த குப்பைகளை உருமாக்கி விடுகிறார்கள். அதில் வயல்கள் முதலானவைகளில் பயிரிடப்படுகிறது. சத்தியுகத்தில் இப்படிப்பட்ட குப்பை முதலானவைகள் வயல்கள் இருப்பதில்லை. அங்கு புதிய மண் இருக்கும், புதிய பூமி இருக்கும். அதன் பெயர் சொர்க்கமாக இருக்கிறது. புஷ்பராகம் மற்றும் பச்சைக்கல் என்ற பெயரும் பாடப்பட்டு இருக்கிறது. ரத்தனங்கள் இல்லையா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அதிகமான அல்லது குறைவான சேவை செய்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள், எங்களால் சேவை செய்ய முடியவில்லை என்று. பாபாவின் ரத்தனங்களோ அனைவருமே அறிவார்கள். परंतु उनमें नंबरवार पुरुषार्थ अनुसार ही जो पूजे जाते हैं, पूजा होती है देवताओं की। भक्ति मार्ग में अनेक पूजाएं होती हैं। वे सब ड्रामा में नोंद है, जिसका देखकर मजा आता है। यही एक्टर्स इस समय को नॉलेज मिलती है। तुम बहुत खुश हो जाते हो। जानते हो भक्ति का भी पार्ट है। भक्ति में भी बड़े खुश हो जाते हैं। गुरु ने कहाँ माला करो, बस इस खुशी से ही पैरते रहते हैं। समझते कुछ भी नहीं है. புருஷார்த்தத்தின் நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரமாக உள்ளனர். அவர்கள் பிறகு பூஜை செய்யப்படுகிறார்கள். பூஜை தேவதைகளுக்கு தான் நடைபெறுகிறது. பக்தி மார்க்கத்தில் அநேக பூஜைகள் நடைபெறுகிறது. அவை அனைத்தும் டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளன. அதை பார்த்து குஷி அடைகிறார்கள். நாம் நடிகர்கள், இச்சமயம் உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது, நீங்கள் மிகுந்த குஷி அடைகிறீர்கள். பக்திக்கும் கூட பாகம் இந்நாடகத்தில் உள்ளது என்பதை அறிவீர்கள். பக்தியில் கூட மிகவும் குஷி அடைகிறார்கள். மாலையை சுற்றுகிறார்கள் என்று ஒரு குரு சொல்வாரானால் அந்த குஷியிலேயே மாலையை சுற்றி கொண்டே இருப்பார்கள். எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். शिव निराकार है, उनका भला दूध पानी आदि क्यों चढ़ाते हैं? मूर्तियों को भोग लगाते हैं, वे कोई खाता थोड़ी है। भक्ति का पेशावर विस्तार कितना बड़ा है। भक्ति है जाड़, ज्ञान है बीज। रचता और रचना को सिवाय तुम बच्चों का और कोई नहीं जानते हैं। कोई बच्चे तो अपनी ही हड्डियाँ भी इस सर्विस पर स्वाहा कर देते हैं। तुमको कोई कहते हैं ये तुम्हारी कल्पना है। अरे ये तो वर्ल्ड की हिस्ट्री जाकर भी रिपीट होती है। कल्पना रिपीट थोड़ी होती है। ये तो नॉलेज है। ये है
नई बातें हैं नई दुनिया के लिए। भगवान वाच, भगवान भी नहीं है, उनका भगवान मगा वाक्य भी नहीं है। वे कहते हैं कृष्ण भगवान वाच, तुम जानते हो, तुम कहते हो शिव भगवान वाच। हर एक के अपने अपनी बातें हैं, एक ना मिले दूसरे से। ये है पढ़ाई, स्कूल में भी पढ़ते हैं, कल्पना की कोई बात ही नहीं। बाप है ज्ञान का सागर, नॉलेजफुल। जबकि ऋषि मुनि भी कहते हैं हम रचना को कोई नहीं जानते हैं। சிவன் நிராகாராக இருக்கிறார். அவருக்கு பால் நீர் முதலியார் ஆகியவற்றை ஏன் அபிஷேகம் செய்கிறார்கள்? மூர்த்திகளுக்கு போக பிரசாதம் படைக்கிறார்கள். அந்த மூர்த்திகள் அதை உண்பதில்லை. பக்தியின் விஸ்தாரம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. பக்தி என்பது மரமாகிறது, ஞானம் என்பது விதையாகிறது. படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். சில குழந்தைகளோ தங்களின் எலும்புகளை கூட சேவையில் சுவாக செய்து கூடியவர்களாக இருக்கிறார்கள். உங்களிடம் சிலர் சொல்கிறார்கள் இது உங்கள் கற்பனை என்று. அட, இதுவோ உலகத்தின் சரித்திரம் பூகோளமாக இருக்கிறது, திரும்பவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கற்பனை திரும்ப நடைபெறுவதில்லை. இதுவோ ஞானம். இவை புதிய விஷயங்களாகும், புதிய உலகத்திற்கான புதிய விஷயங்களாகும். பகவான் வாக்கு, பகவானும் புதியவர், அவருடைய மகா வாக்கியமும் புதியது. அவர்கள் கிருஷ்ண பகவான் வாக்கு என்கிறார்கள், நீங்கள் சொல்கிறீர்கள் சிவ பகவான் வாக்கு என்று. ஒவ்வொருவரும் அவரவர் விஷயங்கள் ஒன்று மற்றதை போல இருக்காது. இது படிப்பு. பாடசாலையில் படிக்கிறீர்கள், கற்பனையின் விஷயம் எதுவும் கிடையாது. பாபா ஞானக்கடல், ஞானம் நிறைந்தவர், ரிஷிமுனியும் கூட. நாங்கள் படைப்பை பற்றியும் படைப்பவர் பற்றியும் நாங்கள் அறிந்திருக்கவில்லை என்கிறார்கள். பாபா சொல்கிறார் तो जबकि कहते हैं उनको भी नॉलेज तो कैसा, जबकि आदि सनातना देवी देवता ही नहीं जानते जिनके लिए जाना उन्होंने पद पाया। फिर जब सत्य संगम पर आए हैं तो बाप आकर समझाते हैं, नए नए इन बातों को मूंझते हैं, कहते हैं बस तुम इतना थोड़े ही राइट हो, बाकी सब झूठे है क्या? तुम समझती हो गीता जो माई बाप है उसका ही खंडन कर दिया है, बाकी सब है रचना, उनके वर्षा मिल ना सके। देवी वेदों शास्त्रों में रचता और रचना के नॉलेज हो ना सके। पहले तो बताओ वेदों में कौन कौन सा धर्म स्थापना होते हैं? धर्म हैं 4, हर एक धर्म का धर्मशास्त्र एक ही होता है। बाप ब्राह्मण कुल स्थापना करते हैं, ब्राह्मण ही फिर सूर्यवंशी चंद्रवंशी कुल में अपना पद पाते हैं। बाप आकर तुमको ये सम्मुख समझाते हैं इस रथ द्वारा। रथ तो जरूरी चाहिए. ஆதி சனத்தனா தேவி தேவதைகளுக்கே தெரியாது எனும்போது அவர்களுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து கிடைக்கும்? யார் அறிந்திருந்தார்களோ அவர்கள் பதவி பெற்றார்கள். பிறகு எப்போது சங்கம யுகம் வருகிறதோ அப்போது பாபா வந்து புரிய வைக்கிறார். புதிதாக வந்திருப்பவர்கள் இவ்விஷயத்தில் குழப்பமடைகிறார்கள். சொல்கிறார்கள், கொஞ்சம் பேரான நீங்கள் தான் சத்தியுகம், மற்றவர்களை எல்லாம் சத்தியமாக கூறுகிறீர்களா, மற்றவர்கள் எல்லாம் பொய்யா என்றும் சொல்கிறார்கள். நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். கீதையும் தாயும் தந்தையுமாக இருப்பது, கீதை தாயும் தந்தையுமாக இருக்கிறது, அதை குறை சொல்வது ஆக்கி விடுகிறார்கள். மற்ற அனைவருமே படைப்புகள், அவர்களுடைய ஆஸ்தி கிடைக்காது. வேத சாஸ்திரங்களில் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றிய ஞானம் இருக்கவில்லை. முதலில் சொல்லுங்கள், வேதங்களால் எந்த தர்மம் ஸ்தாபனை ஆயிற்று? தர்மங்களும் 4 இருக்கிறது. ஒவ்வொரு தர்மத்திலும் தர்ம சாஸ்திரம் ஒன்று தான் உள்ளது. பாபா பிராமண குலத்தை ஸ்தாபனை செய்கிறார். பிராமணர்கள் தான் சூரிய வம்சி சந்திர வம்சி குலத்தில் தம்முடைய பதவி பெறுகிறார்கள். பாபா வந்து உங்களுக்கு முன்னிலையில் சொல்லி புரிய வைக்கிறார். இந்த ரதத்தின் மூலமாக ரதமும் நிச்சயமாக பாபாவுக்கு வேண்டும் என்கிறார். आत्मा तो है निराकार, उनको साकार शरीर मिलना है। आत्मा क्या चीज़ है उनको नहीं जानते तो बाप को फिर कैसे जानेंगे? राइट तो बाप ही सुनाते हैं, बाकी सब है अनराइटियस, जिससे फ़ायदा कुछ भी नहीं। माला जिसके फिरोए जाते हैं कुछ भी पता नहीं। बाप को तो नहीं जानते, बाप खुद आकर अपना परिचय देते हैं। ज्ञान से सदगति होती है, आधा कल्प ज्ञान, आधा कल्प भक्ति। भक्ति शुरू होती है रावण राज्य में। भक्ति से ही सीढ़ी उतरते तमो प्रधान बन पड़ते हैं। किसके भी ऑक्यूपेशन को नहीं जानते हैं, भगवान के ही कितनी पूजा करते हैं, जानते कुछ भी नहीं। तो बाप समझाते हैं इतने ऊंच पद पाने के लिए अपने को आत्मा समझना और बाप को याद करना, इसमें ही मेहनत है. ரதமோ பாபா சொல்கிற ரதமோ கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுகிறது. ரதமும் நிச்சயம் வேண்டும். ஆத்மாவும் நிராகாரமாக உள்ளது. அவர்களுக்கு சாதாரண சரீரம் சாக்கார சரீரம் கிடைக்கிறது. ஆத்மா என்ன பொருளாக உள்ளது அதையே அறியவில்லை எனும்போது பிறகு தந்தை பற்றி எப்படி அறிவார்கள்? சரியானதை பாபா தான் சொல்கிறார், சத்தியத்தை பாபா தான் சொல்கிறார், மற்ற அனைத்துமே தவறானவை. அவற்றால் எந்த நன்மையுமே கிடையாது. யாருடைய மாலையை சுற்றுகிறார்கள் எதுவும் தெரியாது. தந்தையே அறிந்திருக்கிறார்கள். பாபா தாமே வந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைக்கிறது. அரைக்கல்பம் ஞானம், அரைக்கல்பம் பக்தி மார்க்கம். ராவனுடைய ராஜ்யத்தை
சமயத்தில் பக்தி தொடங்குகிறது. பக்தியால் ஏணியில் இறங்கி இறங்கி தமோ பிரதானமாகிவிட்டுள்ளார்கள். யாருடைய தொழில் பற்றியும் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. பகவானுக்கு எவ்வளவு பூஜை செய்கிறார்கள், ஆனால் எதுவுமே தெரியாது. ஆக பாபா சொல்லி புரிய வைக்கிறார், இவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவதற்காக தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இதில் தான் முயற்சி இருக்கிறது என்று சொல்கிறார். अगर किसी का बुद्धि मोटी है तो मोटी बुद्धि से याद करें, परंतु याद ये को ही करें. गाते भी हैं बाप आए, बाप आप आएंगे तो आपसे ही बुद्धि योग जोड़ेंगे. अब बाप आए हैं, तुम सब मिलते हैं, मिलने के लिए आए हो, जो प्राण दान देते हैं, आत्मा को अमरलोक में ले जाते हैं. बाप ने समझाया है, काल पर जीत पहनाता हूँ, तुमको अमरलोक में ले जाता हूँ. दिखाते हैं ना अमर कथा पार्वती को सुनाई. अब अमरनाथ तो एक ही है, हिमालय पहाड़ पर बैठकर थोड़ी ही कथा सुनाएंगे. भक्ति मार्ग में ही हर बात की वंडर लगता है. பாபா புரிவிக்கிறார், யாருக்காவது மந்த புத்தி இருக்குமானால் அந்த புத்தியினாலே நினைவு செய்யலாம், ஆனால் ஒருவரையே நினைவு செய்ய வேண்டும். பாடவும் செய்கிறார்கள், பாபா நீங்கள் வருவீர்களே, ஆனால் உங்களிடம் மட்டுமே புத்தி யோகத்தை இணைப்போம் என்று. இப்போது பாபாவும் வந்துவிட்டார். நீங்கள் அனைவரும் யாருடன் சந்திக்க வந்திருக்கிறீர்கள்? யார் உயிர்நாதன் பிராணநாதன் இருக்கிறாரோ அவருடன் ஆத்மாவை அமர்லோகத்திற்கு அழைத்து செல்கிறார். பாபா புரிய வைக்கிறார், காலன் மீது வெற்றி கொள்ள வேண்டும், உங்களை அமர்லோகத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். அமர் கதையை பார்வதிக்கு சொன்னதாக காட்டுகிறார்கள் இல்லையா? இப்போது அமர்நாத்தோ ஒருவர் தான், அவர் உங்களோடு இப்போது இருக்கிறார். இமயமலையில் மீது அமர்ந்து கொண்டு அமர கதையை சொல்வேனா என்ன? பக்தி மார்க்கத்தின் ஒவ்வொரு விஷயம் வியக்கத்தக்கதாக இருக்கிறது என்று பாபா சொல்கிறார். अच्छा धारणा मुख्य सारण. 1वां पॉइंट, योग बल से कर्मेंद्रिय जीत बन संपूर्ण पवित्र बनना है. इस अवस्था को पाने के लिए अपनी जांच करनी है, करते रहना है. 1வது பாயிண்ட் என்ன சொல்கிறார் என்றால், யோக பலத்தின் மூலமாக கர்மேந்திரியங்களை வெற்றி கொள்வதற்காக முழுமையான தூய்மையாக வேண்டும். இந்த நிலையை அடைவதற்காக தன்னைத்தான் சோதித்து கொண்டே இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், सदा बुद्धि में याद रखना है कि हम ही ब्राह्मण सो देवता थे, अब फिर देवता बनने के लिए आए हैं. इसलिए बहुत खबरदारी से पाप और पुण्य को समझकर लेन देन करनी है. சதா புத்தியில் நினைவில் இருக்க வேண்டும். நாம் தான் பிராமணர்களிருந்து தேவதையாகி கொண்டிருக்கிறோம். இப்போது மீண்டும் தேவதையாவதற்காக வந்திருக்கிறோம். அதனால் எச்சரிக்கையுடன் பாவம் மற்றும் புண்ணியத்தை புரிந்து கொண்டு கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ள வேண்டும். वरदानम, सर्व शक्तों का सहज योगी बनाए, प्रत्यक्षा का पर्दा खोलने वाली सच्चे सेवादारी भव. सर्व सत्ताओं को सहयोगी बनाए, प्रत्यक्षता का पर्दा खोलने वाले सच्चे सेवादारी भव. அனைத்து அதிகார மையங்களையும் உதவியாளராக மாற்றி பிரத்யக்ஷத்தாவின் திரையை விளக்கக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள். प्रत्यक्षता का पर्दा तब खुलेगा जब सब सत्ता वाले मिलकर कहेंगे कि विश्व सत्ता, ईश्वरीय सत्ता, आध्यात्मिक सत्ता है, तो यही एक परमात्मा का सत्ता है. सभी एक स्टेज पर इकट्ठा हो ऐसा स्नेह मिलन करें. इसके लिए सबसे स्नेह का क्षेत्र है, बांध समीप लाओ, सहयोगी बनाओ. ये स्नेह ही चुंबक बनेगा जो सबका एक साथ संगठन रूप में बाप की स्टेज पर पहुंचेगा. तो तब अंतिम प्रत्यक्षता का हीरो पार्ट में निमित्त बनने की सेवा करो, तब कहेंगे सच्चे सेवादारी. எப்போது அனைத்து அதிகார சக்தியின் மையத்தினரும் சேர்ந்து சிரேஷ்ட அதிகாரம், ஈஸ்வரிய அதிகாரம், ஆன்மீக அதிகாரம் என்பது இந்த ஒரு பரமாத்மா அதிகாரம் மட்டும்தான் என்று எப்போதும் சொல்கிறார்களோ அப்போது பிரக்ஷித்தத்தாவின் திரை விலகும். அனைவரும் ஒரு ஸ்டேஜ் மீது ஒன்றாக சேர்ந்து இருந்து அன்பின் சந்திப்பை நிகழ்த்துவார்கள். இதற்காக அனைவரையும் அன்பு என்ற கயிற்றில் கட்டி அருகில் கொண்டு வாருங்கள், உதவியாளர் ஆகுங்கள். இந்த அன்புதான் காந்தமாகும். அது அனைவரையும் ஒன்றாக குழு ரூபத்தில் பாபாவின் மேடை மீது கொண்டு வரும், சேர்த்துவிடும். எனவே இந்த கடைசி பிரத்யக்ஷத்தாவின் கதாநாயகனின் வேடத்தில் நிமித்தமாவதற்காக சேவை செய்யுங்கள். அப்போது உண்மை சேவாதாரி என்று உங்களை கூறுவார்கள். स्लोगन, सेवा द्वारा सर्वे की दुआओं को प्राप्त करना ये आगे बढ़ने के लिफ्ट है. सेवा द्वारा सर्वे की दुआओं को प्राप्त करना ही यही आगे बढ़ने के लिफ्ट है. சேவை மூலம் அனைவரின் ஆசீர்வாதங்களை பெறுவது என்பது முன்னேறி செல்வதற்காக லிஃப்ட் ஆகும். சேவை மூலம் அனைவரின் ஆசீர்வாதங்களை பெறுவது என்பது முன்னேறி செல்வதற்கான லிஃப்ட் ஆகும். अच्छा, मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग.
रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार, गुड मॉर्निंग, नमस्ते, ओम शांति।